எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். நான் லாஸ்டா டைலரிங் பத்தி வீடியோல பேசியிருந்தேன். நான் எப்படி டைலரிங் கத்துக்கினேன் அப்படின்ற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாமே பாசிட்டிவா வரும் அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்திருக்கிறீங்கன்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. ஸோ எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் இந்த வீடியோல ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் இந்த வீடியோல வந்து ரிப்ளை பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. லாஸ்ட் வீடியோல நான் வந்து மெஷர்மெண்ட் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோல கூட பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி டைலரிங் தெரிஞ்சிருந்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரியும். ஆனா புரியலன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் அது அப்படியே ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்ன பத்தி கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்ட கேள்வி வந்து, நீங்க எந்த சேனல் பார்த்து நீங்க ஸ்டிச்சிங் கத்துக்கினீங்க அப்படின்ற கேள்விதான் கேட்டீங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் நிறைய சேனல் ஸ்டார்டிங்ல பார்த்தேன். ஆனா இது வேலைக்காகாது. ஒரு சேனல் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தரது மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். ஏன்னா ஒவ்வொருத்தரது ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும். எல்லாமே ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ அதனால ஒரே ஒரு சேனல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அது கூட எனக்கு ஸ்டார்டிங்ல புரியல. இந்த பாயிண்ட் இங்க வைக்கணும், அந்த பாயிண்ட் அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது புரியவே மாட்டேந்தே அப்படின்னு தான் இருந்துச்சு கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலர் கிட்ட நான் சஜஷன் கேட்டேன். எந்த வீடியோஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைலர் வேற யாரையோ கிடையாது, எங்க நாத்தனார் தான். எங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி தான். அவங்க வந்து சின்ன வயசுலவே டைலரிங் கத்துக்கினாங்க. நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்பயும் சூப்பரா பிளவுஸ் எல்லாம் தப்பாங்க. எல்லாமே நல்லா தச்சு கொடுப்பாங்க. என்னையும் நிறைய முறை கூப்பிட்டாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு கத்துக்கோ, உனக்கு ஈஸியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை கூப்பிட்டாங்க. ஆனா அந்த 10 நாள் கூட என்னோட ஹஸ்பண்ட் விட்டு எங்க பசங்களை எங்க விட்டுட்டு போறது அப்படின்னு யோசனை தான் இருந்துச்சு. வேண்டாம், நீங்க ஏதாச்சும் யூடியூப் சேனல் சஜஷன் பண்ணுங்க, நான் நிறைய பாக்குறேன் ஆனா எதுன்னு தெரியல, எது பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டதான் சஜஷன் கேட்டேன். அவங்க சொன்னது வந்து பாஷா டைலர்னு சொல்லிட்டு, PASHA பாஷா டைலர் அப்படின்ற ஒரு டைலர் பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஈஸி மெத்தட்ல சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணாங்க. லிங்க் ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் அவங்க வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸா பார்த்துட்டே இருந்தா. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு மாசம் ஃபுல்லா மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் இப்படி தூங்கினா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ் கட்டிங் மட்டுமே பார்த்தேன். கட்டிங் மட்டும்தான். ஸ்டிச்சிங் கூட பார்க்கல. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால கட்டிங்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். அப்போதான் எந்த டைலர் கிட்ட கத்துக்கினாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுவுமே வேலைக்காகாது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரி தூங்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால நான் வந்து ஒரு தெலுங்கு சேனல் தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நான் அந்த வீடியோலவும் சொல்லியிருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல, நீங்க தெலுங்கு சேனலா இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க லிங்க் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. நான் லிங்க் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். முடியுமா முடியாதான்னு தெரியல, நான் இது வரைக்கும் வைக்கல. முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இல்லைன்னா அவங்க சேனல் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அவங்க சொல்ற ஸ்டார்டிங் மெத்தட்ல இருந்து ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அந்த ஒரு சேனல் மட்டும்தான் ஈஸி அப்படின்னு நான் சொல்ல வரல. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த சேனல் ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். நம்மளுக்கு புரியற மாதிரி இருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். ஸோ நம்மளுக்கு புரியற மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க சேனல் ஃபாலோ பண்றது ரொம்ப பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதனால நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வீடியோஸ் பாருங்க.
புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு யாரு புரியிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க சேனல் ஃபாலோ பண்றது ரொம்ப பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்த கமெண்ட் இன்னொன்னு சொல்றேங்க. நிறைய பேர் வந்து கேட்கவே இந்த மாதிரி எந்த சேனல் பார்த்து நீங்க கத்துக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கவே எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு நான் ரிப்ளேவா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த வீடியோல சொன்னா சாமி குத்தம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருந்தாங்க கமெண்ட். சாமி குத்தம் எல்லாம் ஆகாது. ஆனா இவ்வளோ டீட்டெயிலா கமெண்ட்ல சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னா பரவாயில்ல. நிறைய பேர் அதே கொஸ்டின் கேட்கவே நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் சிஸ்டர். சாமி குத்தமும் ஆகாது, சாமி குத்தம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற ஆளும் நான் கிடையாது. ஸோ உங்களுக்கும் கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதே கொஸ்டின் கேட்கவே வியூவர்ஸே ரிப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைலர் ப்ரோ வீடியோஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, டைலர் ப்ரோ வீடியோஸ் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல அவரது எனக்கு புரியல. தமிழ் அவ்வளோ ப்ராப்பரா புரியாதனாலயோ இல்ல இந்த அளவுக்கு பேசுவா இல்லைங்களா? தமிழ் ஆல்மோஸ்ட் புரியும். ஆனா எனக்கு பேசுறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்ல புரியல. ஆனா ஒன்ஸ் நான் வந்து பாசா டைலர்த வந்து ஃபாலோ பண்ண பிறகு மறுபடியும் நான் டைலர் ப்ரோ வீடியோஸ் கூட பார்த்தேன். ஏன்னா அவர் ஃபேமஸ் இல்லைங்களா? ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா ப்ரொஃபஷனலா இருக்கும். அவங்களது பார்த்தா அவங்க மாதிரியே நம்மளும் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அவரது பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் அவரோட ஃபாலோவர் தான். ஆனாலும் நான் பிகினிங்ல அவரது பார்க்கல. கொஞ்சம் ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா? இந்த பாயிண்ட் இங்க வைக்கணும், இந்த பாயிண்ட் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்த பிறகு அவரதும் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அவரது பார்த்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு மேபி புரியலாம். எனக்கு புரியாதனால ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தோணிச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்ச பிறகு அவர் சொல்றது எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தோணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துமே பார்த்தேன் நான். தெலுங்குல பார்த்தேன், தமிழ்ல பார்த்தேன், கன்னடால பார்த்தேன். யார் யாரு ப்ரொஃபஷனலா ஸ்டிச்சஸ் எல்லாம் நீட்டா ஃபினிஷிங் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தேன். அவங்க எல்லாரதும் பார்த்தியும் நான் ஃபினிஷிங் சரியா கொடுக்கவே இல்லை. நான் ஆன்லைன்ல பார்த்து ஃபினிஷிங் சரியா கொடுக்கவே இல்லை. எனக்கு என்னடா இது இப்படி வருதே அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சுதான். எல்லாமே கத்துக்கினாலும் லாஸ்ட்ல ஒரு முறை நம்மளுக்கு தெரிஞ்ச டைலர் கிட்ட போயிட்டு ஃபினிஷிங் இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்துக்கிறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல் இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா எல்லாமே நம்ம கட்டிங் பண்ணிடலாம், ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஆனா லாஸ்ட்ல ஃபினிஷிங் இருக்கும் இல்லைங்க பாருங்க, எல்லாமே ஜாயிண்ட் பண்றது அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டைலர் கிட்ட போய் உட்கார்ந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா தப்பா நினைக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணது கூட நான் யூடியூப்ல பார்த்துதான் ஸ்டிச்சிங் கத்துக்கினேன் அப்படின்ற அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அவங்க யாருமே நான் குத்தம் சொல்ல வரல. அவங்களுக்கு மேபி அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்து ஃபினிஷிங் நல்லா கொடுத்திருக்கலாம். பட் எனக்கு அதுல டேலண்ட் இல்லையோ என்னவோ தெரியல. ஃபினிஷிங் மட்டும் சரியா வரவே இல்லை. கோணியா இருக்கும். ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஆனா ஸ்லீவ்ஸ் கிட்ட அந்த ஜாயிண்ட் ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்றப்போ ஒண்ணு மேல இருக்கும், ஒண்ணு கீழே இருக்கும். ஸ்லீவ்ஸும் அந்த மாதிரி தான். ஸ்லீவ்ஸ் ஆர்ம் ஹோல்ஸ் கிட்ட எல்லாமே மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அன்பினிஷிங்கா தான் இருந்துச்சு. ஒரு முறை எங்க நாத்தனார் எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க எப்படி கட் பண்றாங்க, அவங்க எப்படி தைக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு கவனிச்ச பிறகு மட்டும்தான் எனக்கு ஃபினிஷிங் நல்லா வருது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மேபி என்னோட ஃபால்ட்டா தான் இருக்கலாம். பட் எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறோம். ஓகே. நம்ம கட்டிங் பண்றது, நம்ம ஸ்டிச்சிங் பண்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது எது தப்பு, எது தவறுன்னு டீச் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம தைக்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டீச் பண்ணாதான் ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதுக்காண்டி யூடியூப்ல பார்த்துதான் எல்லாமே கத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யூடியூப்ல பார்த்துதான் எல்லாமே கத்துக்கினேன். ஃபினிஷிங் மட்டும் தான் எங்க நாத்தனார் எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நான் ஒரு முறை தச்சு காமிச்ச பிறகு என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க சொன்னாங்க. இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட மிஸ்டேக் சொல்லலைன்னா நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? அதே மிஸ்டேக் தான் நடந்துட்டு இருக்கும். அது சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? சோ அதனால ஃபினிஷிங் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச டைலர் கிட்ட ஒரு 2 நாள் போனாவே நம்மளுக்கு ஃபுல்லா வந்துடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா
ஃபினிஷிங் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் கன்ஃபியூஷன்லவே இருக்கும். அது யாராச்சும் டீச் பண்ணா மட்டும்தான் புரியும் அப்படின்றது என்னோட எண்ணம். பர்சனலா யாரும் ஹர்ட் ஆகாதீங்க. அப்புறம் என்னடா இப்படி சொல்லிச்சு அப்படின்னு கூட நினைக்காதீங்க. வருஷத்துல 3 மாசம் 4 மாசம் போறதுக்கிந்த ஒரு 2 நாள் ஃபினிஷிங் போய் கத்துக்கிறதுல தப்பில்லை இல்லைங்களா? ஸோ ஃபினிஷிங் கரெக்டா இருந்தாதான் பிளவுஸ் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஃபினிஷிங் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். அதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச டெய்லர் கிட்ட போய் ஒரு 2 நாள் அவங்க எப்படி கட் பண்றாங்க, அவங்க எப்படி ஸ்டிச் பண்றாங்க, இந்த ஸ்டிச் எங்க போடுறாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சின்ன சின்ன மைன்யூட் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, எதுக்காக நீங்க க்ளூ போட்டீங்க, எதுக்கு இப்படி ஐரன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. க்ளூ போட்டி அந்த மாதிரி ஐரன் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து ப்ராப்பரா வரும். மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ஒட்டிட்டோம்னா எங்கேயுமே நம்மளுக்கு சுருக்கம்ன்றது கொஞ்சம் கூட வராது. அப்படி வந்துச்சுன்னா ஃபினிஷிங் ப்ராப்பரா வரும் இல்லைங்களா? அதே விதமா தைக்கிற டைம் கூட மிச்சமாகும். நம்ம பிகினர்ஸா இருந்தோம்னா தைக்கிறப்போ லைனிங் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும், மெயின் கிளாத் வந்து ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி தைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு கை வந்து அது மேல வச்சுக்கிட்டே தச்சிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாம் போயிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம லைனிங் பீஸ் மேல இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸ் அட்டாச் பண்ணிட்டு ஐரன் பண்ணிட்டோம்னா அது மேல எந்த சுருக்கும் இல்லாம நீட்டா ஃபினிஷிங்கா இருக்கும். நம்ம தைக்கிற வேலை கிடையாது, லைனிங் அட்டாச் பண்ணி தைக்கிற வேலை மிச்சம். அது தைக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அதுவும் இந்த பூனம் சாரி அப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு இந்த மாதிரி லைனிங் மேல க்ளூ போட்டுட்டு பீஸ் மெயின் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டு ஐரன் பண்ணிட்டோம்னா தைக்கிற வேலையும் மிச்சம், நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும், எங்கேயும் சுருக்கம் இல்லாம. அதுக்காக தான் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஐரன் பண்ணி வச்சிடுறோம். நைட்டே க்ளூ போட்டு வச்சுட்டா ஐரன் பண்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் வந்து ஐரன் போட்டுடுவேன். க்ளூ போட்ட உடனே ஐரன் போட்டுடுவேன். நல்லா ஒட்டிக்கும், எங்கேயும் பிரிக்காம நல்லா ஒட்டிக்கும், எங்கேயும் சுருக்கம் இல்லாம பாக்குறதுக்கும் லுக்கும் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து அங்கேயே நல்லா வரும். எப்பவுமே லைனிங் மெயின் பீஸ்க்கு அட்டாச் பண்றப்பதான் நிறைய கஷ்டமாவும் தோணும், ஸ்டிச் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டுறதுனால டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே விதமா நம்மளுக்கு தைக்கிற வேலை பாதி மிச்சமாயிடும். நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாமே ஜாயின் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக க்ளூ போட்ட உடனே ஐரன் பண்ணி வச்சிடணும். ரொம்ப சூடு வச்சுக்க கூடாது, மீடியமா லைனிங் மேலதான் வச்சு ஐரன் பண்ணிக்கணும். மெயின் கிளாத் மேல வச்சு எப்பவுமே ஐரன் பண்ணக்கூடாது, அதுவும் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் க்ளூ போட்ட பிறகு 1க்கு 2 முறை இல்ல 10 முறை கூட செக் பண்ணிட்டு தான் மெயின் கிளாத் மேல அட்டாச் பண்ணணும். மாத்தி மாத்தி அட்டாச் பண்ணிட்டோம்னா ஒரே சைடா வந்துடும். ஸோ ரெண்டுமே ஒரே பக்கமா போட்டுக்கிட்டு கரெக்டா அட்டாச் பண்றோமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும். ஒன்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம்னா அது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அசிங்கமா தெரியும் மெயின் கிளாத். ஸோ அதுக்காக தான் க்ளூ போட்டு ஒட்டுறதா இருந்துச்சுன்னா 1க்கு 10 முறை கூட நீங்க யோசிச்சு பாருங்க, இது கரெக்டா தான் நம்ம ஒட்டுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. உள் பக்கம் கரெக்டா ஒட்டிக்கணும். ஒண்ணு மேல ஒட்டிட்டு ஒண்ணு உள் பக்கம் ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக க்ளூ போடுறதா இருந்தா கொஞ்சம் நல்லா யோசிச்சு, ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா யோசிச்சு ஒட்டி வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கரெக்டா இது இதுக்குதான் இது இதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யுங்க. இந்த டவுட்டும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கூட எங்க நாத்தனார் சொல்லி கொடுத்ததுதான். அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்களா. அதுக்கு முன்னாடி மாங்கன்னு உட்கார்ந்து அந்த லைனிங் கிளாத் மெயின் கிளாத் அங்க இங்க நகராம புடிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி ஒட்டி ஐரன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸுமே ஜாயின் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கும், சைடு எல்லாம் கட்டிங் பண்ணிட்டு. இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, எங்கேயும் சுருக்கம் இல்லாம இருக்கு. ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை எல்லாம். அதே மாதிரிதான் கிராஸ் பெல்ட் மேலயும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிடுவேன், பேக்கும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிடுவேன். ஸ்லீவ்ஸ் வந்து சிலது மெயின் பார்ட்ஸ் வந்து பத்தாது இல்லைங்களா, கிளாத் பத்தாது இல்லைங்களா, அதுக்காக மட்டும் ஸ்லீவ்ஸ் வந்து அந்த கிளாத் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸுமே ஜாயின் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்ப எல்லாம் பண்றது. ஒரு 2 மணி நேரத்துல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்து நிதானமா டிவி பார்த்துக்கிட்டு அந்த எம்மிங் வேலையெல்லாம் வச்சுப்பேன்.
ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துப்பேன் ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு. அது கூட பெண்டிங் வச்சுடுவேன். மறுநாளைக்கு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பல்லாம் ஒரு 2 மணி நேரத்துல ஒரு பிளவுஸ் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. கட்டிங் வேலையெல்லாம் முந்தா நாள் வச்சுக்கணும்னா, மறுநாள் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். எப்பவுமே ஒரு பிளானிங் இருக்கணும். பிளவுஸ் தைக்கிறதுக்கா இருக்கட்டும், எந்த வேலை செய்யறதா இருக்கட்டும். நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, இந்த வேலையும் பார்க்கணும்னா ஒரு பிளானிங் வச்சுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒரு பிளானிங் வச்சிருப்பேன். எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, நைட் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்ற நேரத்துல கட்டிங் வேலை பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் முடிஞ்சா அன்னைக்கு நைட்டே நான் எல்லாமே இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டியும் வச்சிடுவேன். மறுநாள் வந்து சும்மா சைடு பீஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ற வேலை மட்டும் தானே. ஸோ சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். எல்லா வேலை முடிஞ்ச பிறகு மட்டும்தான் மிஷின் கிட்ட உட்காருவேன். அடிக்கடிக்கு உட்கார்ந்து ஏஞ்சிக்கிறதா இருந்தா ரொம்ப கஷ்டமா தோணும் ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ அதனால எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் கிடைக்குது, இல்ல 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்குது என்ற மாதிரி டைம்ல தான் நம்ம மிஷின் கிட்ட உட்கார்ந்தோம்னா அதோட இன்ட்ரெஸ்டும் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். அட போடா, இங்க சமையலும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் ஸ்டிச் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் அங்கேயும் இங்கேயும் சுத்துறது அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டும் போயிடும். ஸோ அதனால எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிறகு நீங்க ஸ்டிச்சிங் கிட்ட உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, டவுட் கிடையாது. இது நெறைய பேர் கேட்டாங்க. நீங்களே கட்டிங் வீடியோ போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு போடுறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. இந்த மாரி எனக்கு தெரிஞ்சு தெரியாத தமிழ்ல தப்பா சொல்லிக் குடுத்துட்டேன்னா, உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆயிடும் இல்லைங்களா? அதுக்காக யோசிக்கிறேன். ப்ராப்பரா சொல்லிக் குடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்ற ஒரு சின்ன பயம் எனக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் தயங்குறேன். வேற எதுவும் கிடையாது. கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கணும். எது சொன்னாலும் ப்ராப்பரா சொல்லிக் குடுத்தா தான், அது அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுற மாரி சொல்லிக் குடுத்தா தான் நான் சொல்லுவேன். இல்ல இந்த மாரி ஏதாச்சும் சின்ன தப்பு சொல்லிக் குடுத்துட்டாலும், ஐயோ! போச்சே! அப்படின்ற மாரி எனக்கே தோணிடும் இல்லைங்களா? உங்களுக்கும் அப்படி தோணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் சொல்லிக் குடுக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. பட் எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருக்கு. நான் ப்ராப்பரா இந்த மாரி தமிழ்ல உள்பக்கம், வெளியில பக்கம் இதெல்லாம் கூட தெரியாதுங்க எனக்கு அவ்வளவா. அதுக்காக யோசிக்கிறேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இல்ல இந்த மாரியே சொல்லிக் குடுத்தாலும் எனக்கு புரியும் அப்படின்னு நெனைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. அதுக்கப்புறம் என்னோட டெலிவரி ஸ்டோரி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. நெறைய பேருக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது பத்தியும் பேசிக்கலாம். பாத்தீங்களா? உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் எந்த அளவுக்கு ஈஸியா கட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸியா கட்டிங் பண்ணிடலாம். ஆனா கொஞ்ச நாள் கொஞ்சம் நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். இது எதுக்கு இங்க வைக்கிறாங்க? எதுக்காக இங்க வைக்கணும்? அடா போடா! என்னடா இது புரியவே மாட்டான்து என்ற மாரி நெறைய டவுட்ஸ் வரும் மண்டைக்குள்ள. அது எல்லாமே தாண்டி கத்துக்கினா தான் நம்ம டைலரிங் கத்துக்க முடியும். ஸோ நீங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட இருந்தாங்கன்னா மட்டும் தான் டைலரிங்குள்ள போங்க. இல்ல சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறோம், இன்ட்ரெஸ்ட் வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். அந்த மாரி டைம் பாஸுக்கு பார்த்துட்டே இருந்து தான் இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் வந்து கத்துக்கினேன் நானு. ஸ்டார்ட்டிங் எல்லாம் இந்த மாரி யூடியூபு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? Facebookல சின்ன சின்ன கிளிப்பு போடுவாங்க. இப்படி கட் பண்ணி அப்படி தச்சுட்டேன், இப்படி கட் பண்ணி அப்படி தச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்து பார்த்து தான் எனக்கே டைலரிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எந்த அளவுக்கு நல்லா தைக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளும் விதவிதமா தச்சு போட்டுக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு டைலரிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனா டைலரிங் மிஷின் வாங்குன பிறகு அந்த மாரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. டைலரிங், பிளவுஸ் கத்துக்கணும். மெயினா பிளவுஸ் கத்துக்கணும். இப்படிதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. எப்படியோ பிளவுஸ் கத்துக்கிட்டு நான் போட்டுக்கிறேன். யாருக்கும் தச்சு குடுக்கலன்னாலும் எனக்கு நான் தச்சு குடுத்தாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்பதான் 1, 2 கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க புடிச்சு. ஸோ அதனாலதான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்றது கூட கஸ்டமர் பிளவுஸ் தான். அவங்க போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்டிங்ல வச்சிருந்தேன். ஸோ அவங்க சொன்ன பிறகு இந்த வீடியோ ப்ராப்பரா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள வந்துச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம செஞ்சு அது கரெக்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலிருந்து வந்த பிறகுதான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லைங்களா? கண்டிப்பா உங்களாலயும் முடியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பிகிலே. அவங்க இல்லைன்னா
நம்ம எதுவுமே செய்ய முடியாது. வேற யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னாலும் ஹஸ்பண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க ஹஸ்பண்டா இருந்தா கண்டிப்பா உங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்பதான் அவங்க முன்னேற முடியும். நீங்க நோ சொல்லிட்டீங்கன்னா அதே சமையல் அறையில உட்காந்து சமையல் செய்யற வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணதுனால தான் நானும் டைலரிங் கத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டியும் கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணாதவங்களுக்காக தான் பேசுறேன். கொஞ்சம் உங்க மனைவிக்காகவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எனக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் இந்த வீடியோல ரிப்ளை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் 1, 2 மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்டுக்கு உள்ள போயிட்டு ரிப்ளை கொடுத்தீங்கன்னு எனக்கு வராது. நீங்க டைரக்டா கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க டைரக்டா கமெண்ட் பண்றதுக்கு பாருங்க. ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல பேசுறதுக்கு பாக்குறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாக்ல எது பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டிங் வீடியோ பரவாயில்ல, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதே புரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், இந்த பாஷையில புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நீங்க தான் கொஞ்சம் டேர் பண்ணி கேட்கணும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஒட்டிச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊக்ஸ் வைக்கிறதுல கூட ரொம்ப ஈஸி மெத்தட்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ற பிறகு எல்லாமே ஸ்டிஃபா நிற்கும். ஸோ ஊக்ஸ் வைக்கிறப்போ இந்த மாதிரி ஊசில ஹோல் வச்சுட்டு ஊக்ஸ் உள் பக்கத்துல இருந்து மேல் பக்கம் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா ஊக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்டிச் பண்றப்போ இந்த மாதிரி ஊக்ஸ் வச்சு பழகி பாருங்க. வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். இதுக்கு மேல ஸ்டிச் பண்ணணுங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், லூஸா இருக்கும். இதுக்கு மேல ஸ்டிச் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக நான் ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு எது ஓகேவோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணு நான் எப்படி தமிழ் கத்துக்கினேன், தெலுங்கு பொண்ணு இல்லைங்களா, இந்த அளவுக்கு அழகா எப்படி தமிழ் பேசுறதுக்கு நான் எப்படி கத்துக்கினேன் அப்படின்ற ஸ்டோரி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி டெலிவரி ஸ்டோரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டெலிவரி ஸ்டோரி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்டோரி வேணுமோ அது கேளுங்க. ஓகேங்களா?